அறுமுகம் அறுமுகம் என்னடா நம்ம ஊர் பையனுங்க பாமிக்க போயிட்டு இருக்காங்க. ஓய் யாருல அது கேக்குறோம்ல யாருல யாருமே இல்லையா? ஒரு பிரியாணி போட்டுல வாங்கிட்டு வந்தேன். சரி மீந்து போச்சு யாருன்னா குடுக்கலாம் பார்த்தேன். அதான் யாரும் இல்ல சொல்லிட்டீங்களா? வரேன். இல்ல ஆறுமுகம் இங்க 3 பேர் இருக்கோம். ஒரு பட்டில வாங்கி வந்திருக்க, போய் 2 பட்டில வாங்கிட்டு வா. இல்லை நம்ம பாம்பேக்கு வந்த விஷயம் அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சு போய் கெடுக்க வந்திருக்காங்க. நீ என்ன அவங்க கிட்ட பேசி கொடுத்துருக்க? ஆறுமுகம் இங்க யாரும் இல்ல, இவன் போய் சொல்லுதான். டேய் அங்க 3 பேர் வீட்டுல உட்காந்து ஐஸ் பாய் விளையாடுறீங்க. ஒழுங்கா வெளியே வாங்கடா. ஆறுமுகம் நீடா எங்க விஷயத்துல தலையிடாத, பேசாம வந்தவடியா திரும்பி போயிடு. டேய் வந்த வழி தெரியலடா, ஒரே இருட்டா இருக்குடா. வந்து என்ன வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டு போங்கடா. இல்லை ஆறுமுகம் இப்படியே பேசி குத்துட்டு பக்கத்துல வர பாக்குறான். சீக்கிரம் தீப்பிடி எடுத்து கொளுத்து. டேய் வேணான்னு சொல்றேனடா. சீக்கிரம் சீக்கிரம். டேய் சொன்னா கேளுடா. என்னையாச்சு? மாப்பிள நத்தி நத்தி விழுந்துட்டு மாப்பிள. என்ன ஜானி தேடுவேன் வேணாடா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வத்தி வட்டி கீழே வந்துருச்சு, தேடிட்டு இருக்கல. ஏன்டா லூசே கையில தீ பந்த வச்சுன்னு ஏன்டா வச்சு போயிட்டு தேடுறீங்க? இதை வச்சு கொளுத்தலாம்ல. அதுவும் சரிதான். டேய் வேணாடா. டேய் சொன்னா கேளுடா. டேய் வேணாடா. டேய் 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 வேணாடா. சொன்னா கேளுடா. டேய் அட புள்ளையாங்கோட்டீங்களா? தீபாவளி வாங்க நம்பு போன பட்டாசு வச்சுதான் பாம்புங்கிற பில்டப் கொடுத்தீங்களா? இதுக்காடா உடம்புனோ சண்டை போட்ட? இருந்தாலும் பாம்பு ஹீரோ கணக்கா ஸ்டைலா தான் தூக்கி போடணும். ஏல ஆறுமுகம் ஏதோ நான் பயபலைங்க குப்பை தொட்டிக்கு பாம்பு வைக்க போனதுக்கு யூரோ கணக்கா தூக்கி போட்டு 4 குடிச்சா கொளுத்தி விட்டியாம்ல, அதுக்கு என்ன சொல்லுங்க? என்ன சொல்ற? சாரி தான் சொல்ல போறேன். சாரி யாருக்கு வேணும்? மழையா ஊர் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? சாரி எந்த ஊரு? நான் வெளியூரு விருந்துக்காக எங்க பெரியமா வீட்டுக்கு வந்துக்கிறேன். உடம்ப பார்த்தாலே தெரியுதா ஊரா போய் விருந்து சாப்பிடுறவனு. பெருமா வீட்டுக்கு வந்தா கறிச்சோறு சாப்பிட்டு பேசாம போகணும். பல்லு வளர்க்காம இந்த வாயில பஞ்சாயத்து எல்லாம் பேசக்கூடாதுடா. ஏல ஆறுமுகம் நான் யாரு வேணாலும் சொல்லலாம்ல. அப்படின்னா ஐயா கூட்டு போய் ஹைகோர்ட் ஜட்ஜா உட்கார வை, அவர் நியாயம் சொல்லுவாரு. அது எப்படில முடியும்? முடியாதுன்னு தெரியுதுல, மூடிட்டு நில்றா. அட என்னப்பா கசகசன்னு பேசிக்கிட்டு சட்டுப்புட்டு நான் வேண்டிய காரியத்தை பாருங்க. ஏண்டா இங்க சாவா உந்துது, காரியத்தை பாரு தேவசத்தை பாருன்ற. இல்ல அறுமுகம் சட்டு புட்டுன்னு திருப்ப சொன்னா அவன் சொல்லி அவன் பாத்துட்டு போலாம்ல. பெரிய ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் பர்மிஷன் போட்டு பஞ்சாயத்து அட்டன் பண்ண வந்திருக்காரு. சீக்கிரமா பேசி அனுப்புங்க. டேய் வேலை வெட்டில நாய் தான்டா நீ. எந்த நாய் வெட்டியாச்சு? நாய்க்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியுமில்ல? ராத்திரி ஃபுல்லா வீட்டை கண்முடிச்சு காவ காக்குது இல்ல. காலையில 4:30 மணிக்கு டீ கடை வாசல புரைக்காத நிக்குது இல்ல. ஏரியா விட்டு ஏரியா வர நாய அடிச்சு தொட்டது இல்ல. மத்தியான சோத்துக்கு தெருவா நாயா பேயா அலையுது இல்ல. ஒரு நாய் என்னென்ன வேலை பண்ணுதுன்னு வேலை வெட்டி இல்லாம எத்தனை நாய்களை நோட் பண்ணிட்டு பாரு. அதை விடுங்கப்பா. அவன் எது குப்பை மெட்ல பாம்பு வச்சானுங்க? வெடிச்சு குப்பையெல்லாம் சதறனா தானே நம்ம முனிசிபாலிட்டிக்காரனுக்கு எவ்வளவு குப்பை இருக்குன்னு தெரியும். டேய் அப்ப நான் செஞ்சு தப்புன்னு சொல்றியா? தப்புதான். ஆறுமுகம் செஞ்சது தப்புதான். யாரு அது ஆறுமுகத்தை எதிர்த்து பேசுறது? நாங்க தாண்டா இந்த ஊர்லயே அதிகமா படிச்சது ஏன் பேசிட்டான். ஏண்டா டிஎம்எஸ் சோக பாட்டுல வாங்கி படிச்சா பொண்ணு பேருதான் பெரிய படி படிச்சுன்னு அர்த்தமா? ஆமா பேச்சுன்றிய நீ தாத்தாவா இல்ல பாட்டியா? இப்ப அதுவா முக்கியம்? நம்ம தெருவுல குப்பை தொட்டி வைக்கிற பிரச்சனை பத்தி பேசுங்க. நம்ம ஊர் கவுன்சிலர் என்ன சொல்லி ஓட்டு வாங்கினாரு? வீட்டுக்கு வீடு குப்பை தொட்டி தர, எல்லாருக்கும் தென்னந்தோரப்பம் தரேன்னு சொல்லி தானே ஓட்டு வாங்கினாரு. அவரை போய் கேளுங்க. அவர் சொல்றது கரெக்ட் தான். யார் அனுப்புறது? ஏன் பெருசா பேசுறாரு? இவனை அனுப்பு. டேய் நான் என்ன பெருசா பரவத்து டயலாகா பேசிட்டேன்? சின்னதா 4 வரி தான்டா பேசினேன். அதெல்லாம் தெரியாதுப்பா. நீ மெட்ராஸ் போய் இந்த விஷயமா கவுன்சிலர்ட்ட பேசணும். டேய் நம்ம ஊர் கவுன்சிலர் இங்க இருக்காரு, இதுல நான் மெட்ராஸுக்கு போனோம். இந்த பார் ஆறுமுகம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ மெட்ராஸ் போய் கவுன்சிலர்ட்ட இந்த விஷயமா பேசினாதான் பிரச்சனை தீரும். ஏண்டா படிப்பறிவு இல்லாதவங்களா? உங்களுக்கு மாசானா எவனோ 2 பேரை ஊர் விட்டு வெளியே அனுப்பிச்சு வைக்கணும் அதானே? ஆறுமுகம் நீ ஏன் ஜல்ஜிக்கு? நீ என்ன கை காசை சொல்ல பண்ணிட்ட ஊருக்கு போற?
ஊருக்கு போறதுக்கு காசையும் கொடுத்து ஒரு அழகான பொண்ணையும் அனுப்பி வைக்கிறோம். ஜாலியா போயிட்டு வாங்க. இது காசும் கொடுத்து பொண்ணு அனுப்பி வைக்கிறீங்களா? ஆமா, இந்த ஊர் பேர் என்ன? சோமமங்கலம். பேரை மாத்தி சோனகாட்சின்னு வைங்களா? ஆறுமுகம் மெட்ராஸ் போய் தூள் கிளம்பு. பாட்டு பார்த்து லீடு கொடுக்குறான் பாரு கிழவன். கொடுவா மீசை அருவா பார்வை ஆறுமுகம் தான் ஐயா வச்சான் தூள். கடவா பல்லு தங்க பல்லு அடுத்த பல்லு சிங்க பல்லு தூள். ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா, இங்க எப்படி இங்க வந்தீங்க? சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ல வித்தவுட்ல வந்தேன். டேய், நானே காலையில இருந்து கலெக்ஷன் ஆகாம வெறுப்புல உட்காந்துருக்கேன். என்ன வந்து வெறுப்பேற்றியோ போறியோ அவன சொம்பத்து மண்டையில போடவா. வெங்கடேஷ் பெருமாள் மூடே சரியில்லையா? ஏய், மூடிட்டு போடா. மூடு சரியில்ல கூடு சரியில்லைன்னு. நான் அகிலா எடுக்கிறது பிச்சை, சாப்பிடுறது என்னமோ ரெஸ்டாரண்ட்ல. என்ன கணக்கு வந்து? ஏய், என்கிட்ட காசு இருக்குது அதனால சாப்பிடுறேன். உன்கிட்ட காசு இருந்தா சாப்பிட, இல்லாட்டி மூடிட்டு போடா. இந்த தெருவுல வந்து வேஷம் போடாதன்னு உங்களுக்கு எதுடா சொல்றது? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதடா? வேணாதி வேணாம். டேய், இப்ப நான் என்னடா உனக்கு குத்துட்டேன்? வேணான்ற கலடா. வேணாதி வேணாம். கஷ்டப்பட்டு வேஷம் போட்டிருக்கேன், கலைக்காத. டேய், என்னடா பெருசா 6 மணி நேரம் நீ கஷ்டப்பட்டு அவை சந்தி வேஷம் போட்டேன். 4 ரூபாய் நாம கட்டிட்டா, கலைச்சுட்டு போயேன்டா. வீணா பிரச்சனை ஆயிடும், வேண்டாம். சரி உரா கலைக்கடா உரா. உனக்கு என்னடா வேணும்? உனக்கு சில்லற தானடா. பக்கத்து தெருவுல போய் எவ்வளவு வேணா உருளு, நாங்க எதுவும் கண்டுக்க மாட்டோம். ஏய், பக்கத்து தெருல இப்பதான் தார் ஊத்தி வச்சிருக்கான்டா. அங்க போய் உருண்டா உடம்பெல்லாம் புண்ணாயிடும்டா. 10 ரூபாய்க்கு நான் சில்லற மாதிரி தரேன், சொம்பு ஃபுல்லா போட்டுக்கோ, அப்படியே போயிடு. ஏய், இது ஆந்திரா சொம்புடா. நீ போடுற 10 ரூபாய்க்குலாம் இந்த சொம்பு ரொம்ப ஆகுதுடா. டேய், என்னடா இவன் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டான். ஏரியால கலெக்ஷன் பண்ணாதடா. ஏய், நான் கவுன்சிலர் காலப்பாண்டி வீட்டுல தான் குடியிருக்கேன்னு தெரியும்ல. அவர்கிட்ட சொன்னா என்ன அவன் தெரியும்ல. கவுன்சிலர் தான்டா எங்களே அமிச்சாரு. அதே சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்களே, உனக்கு புரியாது. புரியாது. ஏய், வேஷம் போடுவியா? வேஷம் போட்டு பிச்சை எடுப்பியா? ஐயா வாயா வா. நீ பூம்பு மாட்டுக்கார வேஷம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஏரியால கலெக்ஷன் எப்படியா இருக்கு? ஐயா, நீங்க இந்த ஏரியாவுக்கு கவுன்சிலரா வந்ததுக்கு பிறகு கலெக்ஷன்லாம் ரொம்ப அமோகமா இருக்குங்கய்யா. ஆனா ஏன் மாடு லீவ் போட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க பார்க்க ஊருக்கு போயிடுச்சு? அது இல்லைங்கய்யா, நம்ம தெருவுல கோவிந்தா வேஷம் போடுவானே அகிலன், அவன் பேயடிச்சு சாவலைங்கய்யா. சொர்ணாக்காவும் அவங்க தம்பிங்களும் அவனை அடிச்சே கொண்டுட்டாங்கய்யா. அத பாத்தீங்களா? இங்க என்ன வந்து சொல்ற? போய் போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல வேண்டியதானே? அதான் ஐயா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி கேட்டு போலாமேன்னு உங்ககிட்ட வந்தேன். ஓ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி கேட்டு வந்தியா? அந்த ஊதல் எப்படி கொடு? இந்தாங்கய்யா. என்ன ஊத மாட்டேங்குது? ஐயா, உங்களுக்கு வாசிக்க தெரியலங்கய்யா. டேய், யாரோ பாத்திர வாசிக்கிட்டு என்ன சத்தம்? என்னாச்சு தலைவரே? 40 பரோட்டா 4 கோழி திங்க தெரியுதுல? என்னடா இது? ஐயா, நீங்க தானே அவனை அடிச்சீங்க. அடிச்ச எதுக்குடா அடிச்ச? உங்களை கெட்ட வார்த்தையில கேவலமா பேசியிருப்பான், அதான் அடிச்சிட்டீங்க. போடு. ஒரு தெருவுல பிச்சை எடுக்க எத்தனை கொலை பண்றது? யாருக்கும் தெரியாம பண்ணுங்கடா. அது ஒருத்தன் பார்த்துட்டு வந்து என்கிட்டயே சொல்றான். எந்த படம் பார்த்துட்டு வந்து சொன்னா? பாதுவம் காமெடி. வழக்கம் போல இந்த கொலைக்கு நான் உங்களுக்கு பணம் தரப்போறது, வேஷம் தரப்போறேன். ஒருத்தனுக்கு ராமர் வேஷம், ஒருத்தனுக்கு ஆஞ்சநேயர் வேஷம். வேஷம் போட்டு ஏரியா ஃபுல்லா கலெக்ஷன் பண்ணுங்க.
டேய் நீ வேணும்னால என்கிட்ட காசுடா எல்லாத்தையும் கீழே போட்டேன். ஏய் யாரு கேக்குறா? யாரு அது? ஏய், ஐயா, ஐயா, ஆச்சி. தமாசா பண்றேன். ஏய், இவ்வளவு சில்லற கொண்டு வந்தா இவ்வளவு சில்லற எப்படிடா சதர்ச்சி? எப்படிடா? ஏய், என்னடா? எப்படிடா? ஏன்டா முண்டை கலப்ப இருந்த சில்லறையெல்லாம் ஒரு பொட்டிகளில் கொடுத்து நோட்டா மாத்தி பாக்கெட்ல வச்சா அது கீழே செதறி இருக்காது. இங்க வந்து விலகன குடிச்சா நாய் மாதிரி ஏன் நாங்க தொங்க போட்டு கேட்டா நானடா பண்ண முடியும்? டேய் ஆறுமுகம், நோட்டை பாக்கெட்லாம் வைக்க முடியாது, ஸ்கூல் பேக்ல தான் வைக்க முடியும். ஏய், எங்க ஏரியால வந்து எங்களே கிளாய்க்கிறியா நீ? இது என்ன ஏரியா தெரியுமா? என்ன ஏரியா? மலேரியாவா? ஏய் கேள்வி என்ன தொகுற அச்சா வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ. டேய் அந்த கிழி வெத்தலை பாகு மட்டும் இல்லடா, பீடா மாவா பான் பரா எல்லாமே போடும். ஆறுமுகம், வயசு பசங்க முன்னால என்ன அசிங்கப்படுத்தாதடா. டேய் இது வயசு பொண்ணுங்க வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை, உன் வாயிலிருந்து தப்பி தர கூட வரக்கூடாது. ஏய் சிக்ஸ் ஃபேஸ் எதுக்கு வேண்டாத பிரச்சனை? வா நம்ம சாங்கை கண்டினியூ பண்ணலாம். இந்த பர்ற காராச்சேவுக்கு கவுன் போட்ட ஃபிகர் இப்ப என்னமே உனக்கு டான்ஸ் தானே ஆடணும், வா ஆடலாம். டேய் டார்டினுமா இருந்துன்னு தடிக்காவ மேல இப்ப வேணாண்டா. ஏய், யார் மேல கை வைக்கிற? சொர்ணாக்கா தம்பி மேலே கை வைக்கிறியா? ஏய், சொர்ணாக்கா என்ன சொந்த அக்காவையே மடிக்கி மடிக்கி அடிச்சுவண்டா. ஆறுமுகம், ஏண்டா குட்டி போட்ட குளநரி மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா உடனே நாங்கெல்லாம் பயந்துருமா? ஏய், யாரு கையில அடி? ஏய், ஏய், உர்ரா. ஏய், உட்ரா, எங்க அக்கா விளையாடுறா. ஏய், உட்ரா, வாடா டேய். எங்க அக்கா விளையாடுறா, உர்ரா. ஏய், 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 உட்ரா. ஏய், 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 ஏய். ஒட்ட பசங்களா சேர்ந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் நீ மொட்டாச்சிட்டு வந்து எங்க எல்லாரும் மொட்டை பசங்கன்றியா? ஐயா, உண்மையிலேயே நடந்தது என்னன்னா, அவங்க இருந்தது என்னவோ அங்க, நாங்க இருந்தது என்னவோ இங்க. சில்லற கொட்டுனதுக்கு வாஸ்தவம் தான். ஐயோ முடிய பிச்சுக்கலாம் போல இருக்குது. ஏய் கேள்வி சொல்றத ஒழுங்கா சொல்ல. ஏன் கூட குழம்பு போயிருக்காரு அந்த மொட்டை மண்டியை இன்னும் போட்டு குழப்புற. நான் சொல்றேன், ஆறுமுகம் தாமரகுளம் மதுரை மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு 250 ஐஸ்கிரீம் அனுப்பி வைக்கணுமா? சொல்றத முழுசா கேள்றா மொட்டை. இப்போ நிக்கிறானுங்களே இவங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா? எங்க ஆயாவை ஏமாத்தி 1.5 ரூபாய் சில்லறை பிடிங்கிருக்கானுங்க. தமிழ்நாட்டையே நம்பி வந்து ஒரு பாம்பே கையில பிடிச்சி கலாட்டா பண்ணிருக்கானுங்க. எந்த கோர்ட் எந்த கோவில் எந்த வாசல்ல வந்து நான் சாட்சி சொல்ல தயார். ஆறுமுகம் ஏன் கேள்வி வா. என்ன இது பாம்பே மாடலா? 1947 நொப்பட் மாடல் மாதிரி இருக்குது. ஏய் நீங்க நில்லு. ஏய் வாங்கடா ஸ்டேஷன். என்ன தைரியம் இருந்தா மெட்ராஸ் சிட்டில நான் ரவுண்ட்ஸ் வர ஏரியாவுல பட்ட பகல்ல நட்டன ரோட்ல மத்தியானம் 12 மணிக்கு 4 பேர் பார்க்கும்போது இப்ப நீ என்ன தயார் சொல்ல வர? நான் இன்னும் பேசியே முடிக்கல. என்ன தைரியம் இருந்தா மெட்ராஸ் சிட்டில நான் ரவுண்ட்ஸ் வர ஏரியாவுல பட்ட பகல்ல நட்டன ரோட்ல உச்சி வெயில்ல 4 பேர் பார்க்கும்போது ஒரு மாடல் கையை பிடிச்சி இழுத்திருப்பேன். சார் எங்களெல்லாம் கொலைகாரன்னு கூட சொல்லு சார், ஒத்துக்கிறோம். ஆனா அந்த அட்டு ஃபிகர் மாடல் ஃபிகர் மட்டும் சொல்லாத சார். நீங்க எல்லாம் ரவுடிங்களா? ரவுடிங்கிற பேர்ல ஊட சுத்திட்டு இருக்கீங்களா? ஏய் உங்களை நான் சும்மா விட மாட்டேன். சார், பார்த்திபன் கூட தான் ரவுடின்ற பேர்ல ஒரு படம் நடிக்கிறாரு, அவரை போய் பிடிக்க வேண்டியதுதானே. ஏய் இப்ப நீங்க உண்மை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பொட்டுக்கிற டீ உங்க மூஞ்சில ஊத்துமா? சார், மூஞ்சில ஊத்துற டீய கொஞ்சம் வாயில ஊத்து சார். காலையில இருந்து நாஸ்டா வேற பண்ணல, ஒரே மயக்கமா இருக்குது. ஏய் ஒட்ட போலீஸ்டா? நான் போலீஸ்டா? ஏன் தம்பிங்க மேலேயே கை வைக்கிறியா? உன்னை என்ன பண்றேன் இப்ப? ஏய் என்ன மிரட்டியா? உன்னால என்ன ஒண்ணும் புடுங்க முடியாது. இருந்தா தாண்டா புடுங்கிருக்கு. இங்க பாத்தியா உன் தம்பிக்கு வெள்ள பப்பல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கானுங்க. இவனுக்கு 10,000 கொடுக்கும். நான் எழுதிட்டா நீ 10,000 ரூபாய் தரணும். என் சேலையை பிடிச்சி வித்தேன்னு நான் சொன்னா 500 ரூபாய் நீ கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு கொடுக்கிறேன். போட்டா புறம்போக்கு. இப்ப பாரு. ஹலோ தலைவரே, எங்க இருக்கீங்க? நான் உள்ள இருந்து பேசுறேன். சரியா சிக்னல் கிடைக்கல, வெளியில வந்து பேசுங்க. நான் செல்லில இருந்து பேசுறேன். நானும் செல்ல தான் பேசுறேன். ஐயோ நானும் செல்லில இருந்து தான் பேசுறேன். இந்த மொட்டை இன்ஸ்பெக்டர் என் தம்பிங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டார் தலைவரே, நீங்க உடனே வந்து காப்பாத்துங்க. ஏய் உன் தம்பியை இன்னைக்கு தாண்டி அரெஸ்ட் பண்ணா, ஆனா என்ன 3 நாள் முன்னாடி அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சுட்டா இந்த மொட்டை லூஸ். போலீஸ்ங்கிற அப்புறம் பேண்ட் போடாம லுங்கிய கட்டின்னு வந்திருக்கிற.
இது லுங்கியா இது லுங்கியா இது காக்கி பேண்ட் காக்கி சட்டை காக்கி ரோப்பு நான் போலீஸ் இல்ல போறோம் போச்சு அக்கா தான் சொல்லிட்ட பேண்ட் இல்ல லுங்கின்னு பாத்தியாக்கா தொப்பிக்கு பதிலா ஹெல்மெட் போட்டுக்கிறான் ஏய் இது ஹெல்மெட்டா இது ஒட்டடா இதுக்கு போய் மொட்டியாண்டா ஹெல்மெட்ரா லூசே ஏய் சரியா நீ லூஸ் இல்லன்னு ஒத்துக்கிறேன் 100க்கு போன் போட்டா யாரு எடுப்பாங்க நான் எடுப்பேன் அது எப்படியா நீ எடுப்ப 100க்கு போன் போட்டா 100 எடுக்கும் இல்லனா அவன் புரிஞ்ச ஜாகிர் ஹுசேன் எடுப்பான் நீ எப்படியா எடுப்ப லூஸ் லூஸ் டேய் அவனே லூசுன்னு சொல்லிட்டு போயிட்டான் வாங்கடா வந்து கதவை திறந்து விடுங்க எல்லாம் தப்பிச்சு போயிடலாம் ஓ வர்த்தாலியாரா வாயா உன்ன என்ன கடை வயிற்று வலியா சரிந்தா இந்த மண் சாப்பிடு போ ஓ வர்த்தாலியாரா வாயா ஏய் ஒதுங்க அக்கா வர்றா ஏய் ஒதுங்கடா கவர்மெண்ட்ல ஓசில இருமல் பேருக்கு குடுக்குறாங்க உடனே ஆளாடி கிளி நினைச்சுடா போடா அசோதாளர் ஏய் ஐயா ஒரே செருமலா இருக்கு ஒரு டீஸ்பூன் டானிக் தரீங்களா சங்கர் மகாதேவன் வயசு சிறுமலாக்குதுன்னு தானே கேக்குறாரு மாப்பிள்ள கேக்குறாருல குடே குடே ஜோபர்ரா ஆபீசரே என்ன ஆபீசரே அக்கா வந்துச்சுல பருப்பு மாதிரி உட்காந்துக்கிற பாருங்க இருக்கா ஏய் ஆதி மருந்தெல்லாம் வண்டியில ஏத்திட்டு கவுன்சிலர் வீட்டுக்கு போங்க. ஏய் அக்கா தான் சொல்லிச்சுல என்ன தொம்ம மாதிரி நின்னுக்கிற மருந்து எல்லாத்தையும் எடுத்து வண்டியில ஏத்து என்னடா பாத்து நிக்கிற தங்கச்சி இருமலுக்கு மருந்து தராங்களாமே எந்த இடம் ஏய் பாக்குறதுக்கு எங்க அம்மாவுக்கு அம்மா மாதிரி இருக்க நீ நானும் அக்கா தங்கச்சியா? டேய் கேவி டானி கேக்குது கொஞ்சம் எடுத்து நீட்டி டேய் மாறடா கேவியே கெடுக்காதீங்கடா 16 வயசு குமரி இவளை கெடுக்குறாங்க. ஏய் சரக்கு ஊத்தி அவளை தொட்டி எடுங்கடா. போதுடா டேய் ரொம்ப போதுடா பீர் தான் ஊத்துடா ஏய் இவ குடிகார கேள்வி நம்ம கிட்ட குடிக்க தெரியாத மாதிரி நடிச்சிருக்கா. ஆதி ஈடாவ புடவைய நான் வேணான்னு சொன்னேன்டா கோட்டு சரக்க ஓடிச்சு வாயில ஊத்திட்டானுங்க வயிறெல்லாம் ஒரே கபன்னு எரியுது பிரியாணி போட்டுல வாங்கினாடா ஆமா அவனுங்கிட்ட சரக்கு என்கிட்ட பிரியாணி அப்படியே நைட்டு கால் புடிச்சு கூட தாத்தா கூண்டு வரட்டுமா அப்படியே போட்டனா கேள்வி நீ வீட்டுல பேசாம இருக்கிறியா சரக்கு ரொம்ப நல்லா இருக்குது நீ வானான்னு சொல்லு அவங்க ஒடிச்சு வாயில ஊத்திடுவாரு அப்படியா டேய் எனக்கு கூட குடிக்கிற பழக்கமே இல்ல சரக்கு கிட்ட தந்தால வாஞ்சி எடுத்துருவேன் ஏய் இவனுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லையாண்டா. வாயத்தர கண்ணே வாயத்தர குடி 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 ஊர்காலியாடா சரக்கு சூப்பரா அது எங்க அண்ணனு கூட குடிக்கிற பழக்கல அவனையும் போய் கூட்டு வரேன் அக்கா அன்னைக்கு என் வழியில வச்சது இவன் தான் வணக்கம் கண்ணு. என் தம்பி வளையல உடைச்சது நீ தானே? பாவம் வீட்டுக்கு ஒரே பொண்ணு போல கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லன்னு தம்பி கையில வளையல் போட்டு அழகு பாக்குது ஏய் ஊர் நாட்டுல நீங்க வந்துட்டு எங்களே கிளவிக்கிறியா யாரோ பார்த்து ஊரு நாடுன்னு சொல்ற நாங்க செட்டி நாடு கேள்வி செட்டி நாடு நான் சிங்கப்பூர்ல இருந்து அதான் உன் ஊர் நாடுன்னு சொல்றான் ஏய் என் தம்பி மேலையா கை வச்ச நாசம் பண்ணிடுவேன். ஏன்டா ஒரு தங்கச்ச கிண்டல் பண்ணா அண்ணங்கார சண்டைக்கு வருவான் இங்க தம்பியை கலாச்சதுக்கு அக்கா சண்டைக்கு வர இன்னும் உங்க குடும்பமே உள்டாவா இருக்குது ஏய் எங்க அக்காவே கிளவிக்கிறியா அவரு அவன் சொல்றாங்க ஐ அக்கா தள்ள சொக்கா அவனை பிடிக்கிறான் ஏய் என்னடா ஏய் என்கிட்ட கிட்ட ஒரு முகம் ஆறு முகத்தை பத்தி கேட்டா எனக்கு என்ன தெரியும் மரியாதை ஆறுமுகம் கேட்ட சொல்ல பெரிய ஐயா. சொல்லிடுறேன் இப்படியே ரைட் கட் பண்ணி போனா 100 அடி ரோடு போகுது இல்ல ஆமா வருது. அப்படியே நேரா நூல் புடிச்சு போன மாதிரி போனா கிட்லி ரவுண்ட் சாண்டா ஆமா அந்த ரவுண்ட் சாண்டால கூட நேரு புறா பூச்சி நிற்பாருல்ல பாக்கியா ஆதி கேள்வி லேண்ட்மார்க்லாம் சொல்லுது மேல சொல்லு. அப்படியே ரைட் சைட் கட் பண்ணி போனாக்கா போரூர் ஆமா போரூர். அப்படியே நேரா போனா புன்னமல்லி ஆமா பூந்தமல்லி இல்லையா? அங்க போக கூடாது இப்படி முன்னால கட் பண்ணி போனா மாங்காடு வரும் ஆமா மாங்காடு. அந்த மாங்காடுல போனீனாக்கா
மாரியம்மன் கோயில் இருக்குது இல்ல? ஆமா இருக்கு. அந்த மாரியம்மன் கோயில் சத்தியமா ஆறுமுகம் இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. அவன் இங்கதான் இருப்பான், கேளுங்கடா. ஏய், உள்ள போய் பாரு. பாரா பாரா கீழே விடுடா. ஆடி கேள்வி ஓடுறா. ஆஹா, இந்த வயசுல கேள்வி இன்னும் ஓட்டம் ஓடுது பச்சா. நீ தான் இருக்கிறிய, இந்த மாதிரி என்னைக்காவது ஓடிக்கிறியா? அவனை புடி, வாடா. ஏய், வாடா வாடா. யாரா அது டயர்ல இருக்க காத்து இறக்கி விடுறது? டேய் ஆறுமுகம், நீ இங்கயா இருக்க? ஏன் அமெரிக்கால இருப்பேன்னு பாத்தியா? ஊருக்கு போய் வச்சிருந்த காசு எல்லாத்தையும் கோயில கட்டி வத்தில வாங்கி போட்டு காலி பண்ணிட்டு இப்ப இங்க இருக்கான்னு கேக்குற? அது இல்ல ஆறுமுகம், சொர்ணாவும் அவங்க தம்பியும் நம்ம வீட்டை தேடி வந்து நீ எங்க இருக்குன்னு வந்து கேட்டாங்க. பக்காவா போட்டு கொடுத்துட்டு இருப்பிய. இல்ல, என்ன அடிச்சாங்க ஒதிச்சாங்க, அப்ப கூட நான் சொல்லலையே. ஏன் சொல்லணும்? அதான் மொத்த கும்பல கூட்டு வந்துட்டிய. அங்க பாரு எல்லாம் வரானுங்க. எங்கடா கேள்வியை காணோம்? ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றது நான் கேக்குறேன். அப்படியே பாம்பு மாதிரி உள்ள வந்து நைஸா படு. பாய்க்கால் கனி இல்லாத எப்படி படுக்கிறது? அப்படியே எட்டி மூஞ்சி மேலே வச்சிரும். பாய்க்கல என்ன வேணும்? கம்முனு வா கேள்வி உள்ள. படுத்து தூங்கினா குறைச்ச சத்தம் வருமே, குறைச்ச சத்தம் வந்து மாட்டிக்குவோமே. கொலை வெறியில துரத்துறானுங்க. எப்படி குறைச்சு விடுவேன்ற நீ? ஆறுமுகம், நீ எழுந்து அவங்களை அடி, அப்பதான் நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்பனா யாருன்னு தெரியாம துரத்துறானுங்க. நம்ம யாருன்னு தெரிஞ்சுதான் கேள்வி துரத்துறானுங்க. நீ சும்மா இரு ஆறுமுகம். ஒரு யானையோட பலம் ஒரு யானைக்கு தெரியாது. அப்ப உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப வாய மூடுன்னு இரு, இல்ல மண்ணள்ளி வாயில நீ போட்டுரு. சும்மா இரு ஆறுமுகம், நான் போய் பாத்துக்கிறேன். கேள்வி நில்லு. கேள்வி கேள்வி சொன்ன கேள்வி கேள்வி கேள்வி. ஏய், பயந்து ஓடுன கேள்வி எதுக்கு தைரியமா வந்து நிக்குது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. அடி கேள்வி பாட்டு கச்சேரி பண்ணிட்டு போல இருக்கு, உட்கார்ந்து கேட்டு போலாம். சரி. உட்காருங்க. பாடு. புத்தூருக்கு தானே அனுப்பணும், அனுப்புறேன், நீ பாடு கிழவி.